பஞ்சாரப்பரா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்தில் கெட்டியான மாவாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் மேலேயே ஊறியாச்சு. சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி பூரியாகவும் இட்டுக்கலாம். இந்த மாதிரி மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கனமாகவும் இல்லை, ரொம்ப லேசாகவும் இல்லை, அந்த மாதிரி இட்டுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பால் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் உள்ளே கொத்துக்காமல் இருக்கிறதுக்கு ஊற்றி எடுத்து இந்த எட்ஜெல்லாம் தனியாக எடுத்துடலாம். தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பிளேட்டில் போட்டு வச்சுட்டு இந்த காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப கனமாக இருந்தால் கிறிஸ்பாகாது. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக பொரிஞ்சிச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு இப்படி கிறிஸ்பாக சத்தம் கேட்குறதா இந்த மாதிரி தான் பொரியணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறியாச்சு. பாருங்கள், ஒன்றா உடச்சி காட்டுறேன். எப்படி உடையிறது இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும். மைதா எடுத்துகிட்டு இருந்தேன். 3/4 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சி வச்சு பாருங்க, கொதிக்கிறது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ இது இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்திருக்கு இல்லையா, அதோட ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது. இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக சுகர் போட்டார மாதிரி கலந்து விடணும். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணல, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் கலந்து விடும்போது இந்த பாகு இதிலெல்லாம் ஒட்டிக்கும். நம்ம பஞ்சாரப்பரா ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது குழந்தைகள் என் பெரியவாளுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சூப்பரான பஞ்சாரப்பரா ரெடி. எவ்வளோ ஜோராக அந்த சுகர் மேலே கோட்டாகி நல்லா ட்ரையாக எடுத்து பாருங்க. இதை ஏர்டைட் ஜாரில் 10-15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.